இயேசு கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள திருப்பெயரிலே நல்வாழ்த்துக்கள். வாய்ஸ் ஆஃப் காட், தெய்வத்தின் குரல் வழி. தெய்வத்தின் குரல் நமக்கு ஆசீர்வாதத்தின் குரல் வழியாகவே அமைந்து கொண்டிருக்கிறது. இந்த நாளிலும் தெய்வத்தின் குரலுடையை கேட்க நம்ம ஒப்புக்கொடுக்கலாம். தூய ஆவியானவர் தானே தெய்வீக திருவிழத்திலிருந்து வார்த்தைகளை எடுத்து நமக்கு காட்டி சுட்டி கொடுப்பார். Holy Spirit of Jesus. அபகுக்குலே 2ஆம் அதிகாரம் 4வது தெய்வீக திருவசனத்தை தூய ஆவியானவர் காண்பிக்கிறார். அபகுக்கிலே 2ஆம் அதிகாரத்திலே 4வது வசனத்தை தூய ஆவியானவர் காண்பிக்கிறார். இதை நம்பாதவரோ உள்ளத்திலே நேர்மையற்றவராய் இருப்பர். நேர்மை உடையவரோ தம் நம்பிக்கையினால் வாழ்வடைவர். அருமையான வார்த்தை, அருமையான வார்த்தை. பாருங்கள், நம்பிக்கையினால் வாழ்வடைவோர், நம்பிக்கையினால் வாழ்வடைவர் சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன அதில் பார்க்கும் பொழுது சொல்வது இதை நம்பாதவன், அது இதை நம்பாதவன் சொல்லுகிற பொழுது அதற்கு மேலூட்ட வசனத்தை நாம் பார்க்கிற பொழுது அது சொல்லப்பட்டிருக்கிறது. கடவுளுடைய வருங்காலத்தை குறித்து சொல்லுகிறார், வருகின்ற காலத்தை குறித்து, காலத்தின் நிகழ்வுகளை குறித்து சொல்லுகிறார். அது இதை நம்பாதவோர் அவள் கிடையாது, நம்புகிறவர்களுக்கே ஆசீர்வாதமான காரியங்கள் என்று அங்கு குறிப்பிடுகிறார். இந்த நாள், இந்த காலகட்டங்களில் கூட ஆண்டு வரி காலத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது தெய்வீக திருவிழத்திலே. இதை நாம் நம்பணும், நம்பி நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்து அவருக்குள் கடந்து போகணும். ஆனால் அநேக நிலையிலே பார்க்கிற பொழுது இதை மக்கள் நம்பவில்லை, ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. பழைய ஏற்பாட்டில் அப்படித்தான் வாழ்ந்துகின்றார்கள். நாம் நம்பிக்கணும், நம்பினால் நமக்கு வாழ்வுண்டு, நமக்கு வாழ்வுண்டு. இந்த உலக காரியங்கள் அல்ல, மறுமையின் காரியங்கள், அவருடைய வருகை காரியங்கள் என்று இதை நான் பார்க்கிற பொழுது எபிரேயர் திருமுகத்திலே 10ஆம் அதிகாரத்திலே 38வது வசனத்திலே கூட இந்த கருத்தை தான் நாம் பார்க்க முடிகிறது. எபிரேயர் திருமுகத்திலே 10ஆம் அதிகாரத்திலே 38வது வசனத்திலே கூட இதே கருத்தை தான் அங்கே நம்பிக்கையின் காரியங்களை அங்கே குறிப்பிடுகிறார். நேர்மையுடன் நடக்கும் என் அடியார் நம்பிக்கையினால் வாழ்வு அடைவார். எவராவது பின்வாங்கி செல்வார் என்றால் அவரில் நான் மகிழ்ச்சியுறேன். வார்த்தைகளை பாருங்கள் சகோதரமே, சகோதரமே. நம்பிக்கை, விசுவாசம், ஆண்டவரிலே விசுவாசம், அவருடைய வார்த்தையிலே விசுவாசம், அவர் சொல்லுகின்ற ஒவ்வொரு காரியங்களிலும் விசுவாசம் வைக்கப்பட வேண்டும். அவரிலே விசுவாசம், அவருடைய அன்பின் தன்மையிலே விசுவாசம், அவருடைய செயல்பாடுகளே விசுவாசம், அவர் நடப்பிக்கிற காரியங்களே விசுவாசம், எதிர்காலங்களை குறித்து விசுவாசம், ஒவ்வொன்றும் அவரிலே விசுவாசம் வைக்கிற பொழுது நமக்கு வாழ்வுண்டு. நம்பிக்கை இல்லை என்றால், விசுவாசம் இல்லை என்றால் ஒன்றுமே இல்லை. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று பார்க்கிறோமே, அப்படியாய் நாம் நம்பிக்கை கொண்டு கடந்து வரணும். அது நம்பிக்கை என்பது விலை மதிக்கப்படாத ஒரு கருத்தாக இருக்கிறது. ஒப்புக்கெடுத்து நாம் கடந்து வரலாம். அன்பின் ஆண்டவர் நம்பிக்கையினால் வாழ்வடைவார்கள் என்கிற நிலையை இந்த நாளிலே நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். எங்களுக்குள் ஒரு நம்பிக்கை உருவாக்கப்பட வேண்டும். உம்மீது, உம்முடைய வார்த்தையின் மீது, நீ சொல்லுகின்ற ஒவ்வொரு எதிர்கால காரியங்களின் மீது நம்பிக்கை இருக்கப்பட வேண்டும். ஆண்டவரே, அன்று இறந்து போன லாசர் உயிரோடு கூட எழுப்பினது உங்களுடைய நம்பிக்கையினால் தானே ஆண்டவரே. அதே போல இதோ உங்களுடைய வார்த்தையை நாங்கள் நம்பி கடந்து செயல்படுகிற பொழுது அது எங்களுக்கு வாழ்வாக மாறட்டும், வாழ்வாக மாறட்டும். அதனாலே இந்த நாளிலே எங்களோடு கூட நீ பேசுவதற்காய் நன்றி. மகனே, மகளே, நம்பிக்கையாயிரு, விசுவாசத்தோடு கூட இரு, அப்படி நீ வாழ்வடைவாய் என்கிற வார்த்தை எங்கள் உள்ளத்திலே பதிந்து செயல்படுவதற்காய் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்களை விசுவாசத்திலே வளர்த்து வளர வைப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.
இறைவார்த்தை